The number you have dialed is currently busy. Please try again later. ரெண்டாயிரத்தி 23 என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு வருஷம். இந்த 23ல் தான் எனக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சு. என் லைஃப்பில் அடிக்கடி ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படி வரும்போது இதை விட பெரிய ப்ராப்ளம் இல்லவே இல்லைன்னு ஒவ்வொரு முறையும் யோசிப்பேன். ஒவ்வொரு முறையும் ஏதாச்சும் ஒன்று துரத்திக்கிட்டே தான் இருக்கு. இனிமேல் அதை நான் ஓடணும்னு முடிவு பண்ணேன். சில தூங்காத இரவுகள் தீராத யோசனையை சொன்னது லைஃப்பில் ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும். ஸோ அப்படி முடிவு பண்ணது தான் இந்த சினிமா. சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்து 4 பேர் சொல்லி தெரியாத விஷயம் இந்த சினிமா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. சில கடக்க முடியாத நினைவுகள் கடந்து போக இந்த சினிமா எனக்கு உதவி. ஒரு சில டைம் ஒரு மொக்கையான படம் பார்த்துட்டு இதெல்லாம் என்னடா படம், இதை விட ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு நான் அடிக்கடி யோசிப்பேன். என்னோட இந்த சினிமா ஆசையை என்னை சுற்றி உள்ளவங்கக்கிட்ட சொன்னேன். புதுசாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நல்லபடியாக எடுக்கட்டும்பா, நல்லபடியாக ஓடணும். நல்ல ஃபிலிமாக எடு, மக்களுக்கு நல்ல கருத்துள்ள படமாக எடு. ஒரு வருஷம் ட்ரை பண்ணுறான், ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகலைன்னா சின்ன அளவில் ஆரம்பிக்கிற இது எதிர்காலத்தில் சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு படைப்பாளியாக நீ ஆரம்பிக்க. அதை நான் ஆசை. இவங்க சொன்னதில் நீ எடுத்த முடிவு தப்புன்னு சொல்லலாம், அதை சரியான முறையில் கொண்டு போன்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறதுல ஒரு கோபம், ஒரு நியாயம், ஒரு அன்பு இருக்கு. இதை நான் சரியான முறையில் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். என் கதையையும் என் ஷார்ட் ஃபிலிம் ஐடியாவையும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு முறை கூட அவங்க அதை கேட்குறாங்களா, அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கூட நான் யோசித்ததே இல்லை. நிறுத்துறா மச்சான், நீ என்ன கெட்ட வார்த்தையில கொடுத்து, ஆனா தயவு செஞ்சு கதை மட்டும் சொல்லாத. சரி விட்றா, உனக்கு தான் தெரியுமில்ல அவனை பற்றி. டி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஐயோ, உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியவே மாட்டேங்குது. எப்பவுமே நீ என்ன சண்டை போட்டுட்டு இருக்க. நான் என்ன பண்றது? சும்மா என்ன போட்டு சாவடிக்கிற நீ. இல்ல, இது வேண்டாம், சரிப்பட்டு வராது. சரி விட்றா, ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இப்போ என்ன உனக்கு? ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும். நாளைக்கு எடுக்கிறோம், கண்டிப்பா எடுக்கிறோம். நாளைக்கு எடுக்கிறோம். இதாண்டா நீ எப்பவும் சொல்கிற. இத்தனை நாள் மாதிரி இல்லை, நாளைக்கு கண்டிப்பா எடுக்கிறோம். இப்போ கூட என் நண்பர்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். அவங்க வரமாட்டாங்க. அவங்கள சொல்லி என்ன பண்ணுறது? அவங்க லைஃப் பார்க்குறதுக்கே பெரிய போராட்டமாக இருக்கு. பரவாயில்ல, நான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக வெயிட் பண்ணுறது முதல் முறையும் இல்லை, இது கடைசி முறையும் இல்லை. தொடர்ந்து தோற்று போகிறதும் அதை கடந்து போகிறதும் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இந்த மாதிரி லைஃப்பில் ஏதாச்சும் ஆகும்போது
ஒரு சின்ன பயம், யோசனை இருக்கும். பரவாயில்ல, அதுதான் என்னை லைஃப்பில் மேலே கொண்டு போகும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆரம்பம் தான். இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு.